இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purpleknot.com. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கின சொந்தத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷம். எல்லாரும் இங்க இருந்து ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சினிமா ஃபங்க்ஷன்ங்கிறது இவ்வளவு அரிதாகும்னு நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது எல்லாரும் பொறுமையாக உட்காந்துருக்காங்க. அடிக்கடி ஃபங்க்ஷன் போயிருந்தோம்னா எப்பா முடிக்க சொல்லுங்கப்பா, இங்க யாருமே கிளம்புற மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்ததே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். சுல்தான் வந்து எப்படி சொல்றது, அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு வருஷம் நிறைய யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது இந்த கோவிட் டைம்ல. ஏன்னா நம்மளோட தேவைகள் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது அந்த கோவிட் தான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. அந்த பெரிய விஷயங்கள் இல்லாம சொந்த பந்தம் கூட சந்தோஷமா இருந்தாலே போதுங்கிற சொல்லி கொடுத்துச்சு. திரும்ப சினிமா என்ன ஆகுன்ற பிரபு கேட்கிற கேள்வி யோசிக்கும் போது, சினிமாங்கிற ஒரு ஊடகம் தான் வந்து வயசு வேரியேஷன் இல்லாம, ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ப்ராடக்ட்னா அது சினிமாவா தான் இருக்குது. அது யாருக்காக உருவாக்குறோம்னு பார்த்தாலும் அங்கேயும் வந்து வயசு வித்தியாசம் இல்ல, மதபேதம் இல்லாம. சோ இவ்வளவு மக்கள் அவங்களுடைய எல்லா எனர்ஜியும் எல்லா எண்ணத்தையும் ஒரு படம் நல்லா வரணுங்கிறதுக்காக போடுறது இருக்கு இல்லைங்களா? அதை வந்து இந்த படத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது அவ்வளவு பேரை ஒண்ணு சேர்க்குது. இவர் ஒன்லைன் பாகியம் என்று வந்து சொல்லும் போது, ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பொறுப்பு வருது. அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்காமலையும் போலாம், யாரும் அவனை குத்த சொல்ல முடியாது. ஆனா அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கலன்னு சொன்னா பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவான். சோ எப்பவுமே நம்ம வருத்தப்படுறது வந்து நம்ம செய்யாம தவறுன விஷயத்தான் வருத்தப்படுவோங்கும் போது அதை எடுத்து ஒருத்தன் சுமந்தா என்ன ஆகும்? வயலன்ஸே பிடிக்காதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு 100 ரவுடிங்களை கையில கொடுத்து இவனை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் வந்து எனக்கு அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா ஈஸியா வந்து ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்க முடியாது. எல்லாரும் தலைமையும் உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கோம். அப்போ ஒரு புது தலைமையை ஏத்துக்கிறப்போ அது என்ன மாதிரி எதிர்ப்பு வரும், அது என்ன சவால்கள் வரும், அதுக்குள்ள இருக்கிற ஹியூமர் நிறைய தோணுச்சு, அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் அவ்வளவு தோணுச்சு. இப்படி ஒரு கதை யோசிக்கிறதே பெரிய விஷயமா நினைச்சேன். பாக்கி கிட்ட பெரிய பிளஸா நான் பாக்குறது, பெரிய ஐடியாஸ் வந்து இன்னைக்கு யோசிக்கிறது அரிதா இருக்கு. சோ பெரிய ஐடியாஸ் யோசிக்கிறது, அதுல வந்து நிறைய வெரைட்டியான கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேற வேற இலக்கு, அப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய படத்தை எடுக்க முடியும். அந்த பெரிய படத்துக்கான ஸ்கோப்பை வந்து ஒன்லைன்லயே பாக்கினால கொடுக்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் கதை கேட்டு ஓகே பண்ண முதல் கதை இந்த படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த எந்த படமா இருந்தாலும் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்புறம் பார்க்கலான்னு தான் சொல்லுவோம். அதனாலே பாதி பேர் வெறிச்சு ஓடிடுவாங்க. பட் பாக்கி பொறுமை, அந்த திரும்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொறுமை இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி 2 வருஷம் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காப்ல. இல்ல சார் என்னால முடியல, வேற ஹீரோ கிட்ட போறேன்னு ஈஸியா போயிருக்க முடியும். பட் இப்படி போகாம இந்த படத்தை தான் எடுக்கணும், அது என்ன வச்சுதான் எடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து அவ்வளவு பேஷண்டா அவ்வளவு கரெக்ஷன்ஸும் ஒர்க் பண்ணி, ஆனா கடைசியா கதை சொல்லும் போது பாக்கியோட நரேஷன் கேட்கும் போது நரேஷன்ல நமக்கு வந்து புள்ள அரிச்சுது அப்படின்னு நினைக்கும் போது நான் அதுதான் நல்ல சைனா எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறப்போ அதையும் மீறி ஒருத்தனால கதை இம்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அப்ப அந்த கதையோட வலுவு தான் அது தெரியுது. அது வந்து பிரபுக்கு அனுப்பிச்சும் போது பிரபு எல்லா பசங்களாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா பட்டுச்சு. நான் தான் சொல்லி இந்த படம் மிட் ஆச்சுன்னா இது பெரிய ரீமேக் கண்டென்ட், எல்லா லாங்குவேஜுக்கும் இது போகும். அந்த மாதிரியான அவ்வளவு கேரக்டர்ஸ் அவ்வளவு எமோஷன்ஸ் இந்த படத்துக்குள்ள பேக் பண்ணி பாக்கி வச்சிருந்தாப்புல. அண்ட் அதே மாதிரி பொறுமையா உட்கார்ந்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி எடுத்தது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் ஒரு டைரக்டர் வந்து எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்வு செய்யறாங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு, யாரை பலமா சேர்த்துக்கிறாங்கன்றது முக்கியமா இருக்கு. அப்பதான் அந்த ப்ராடக்டை தான் நினைக்கிற விஷயமா கொண்டு வந்து சேர்க்க முடியும். சத்யராஜ் சார் போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு, ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு தருணத்திலயும் ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும், அதை கெட்டு போகாம அதை கொண்டு வந்து சேர்க்கறதா பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான எடிட்டர் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான கேமராமேன் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான ஹீரோயின் கிடைக்கிறது, அதோட முக்கியமா ஒரு கரெக்டான வில்லன் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துல வில்லன் ரொம்ப 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 முக்கியம். அப்ப ராமுக்கெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் சீன் எல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவர் வந்து நின்னாலே பயமா இருக்குங்க, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. சோ காஸ்டிங்லயே வந்து பாக்கி எல்லாரும் ஸ்கோர் பண்ணாரு. அது மாதிரி லால் சார் சூஸ் பண்ணது ஒரு கட்டப்பா தான் லால் சார் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எல்லா ஷேடும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நான் அவ்வளவு என்ஜாய் பண்றேன். எனக்கு அப்பா விட எனக்கு வந்து லால் சார் தான் இந்த படத்துல ரொம்ப நெருக்கமான உறவு. சோ படம் ஃபுல்லா என் கூடயே இருப்பாரு. என்னோட எல்லா முடிவும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். சோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. எப்படி கேரி பண்றாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் எந்த சீன் கொடுத்தாலும் அதை கேரி பண்றது ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபு கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். நான் யோகி பாபு வந்து அமீர் சார் ஆபீஸ்க்கு போகும்போது வாசல்ல நின்று தான் நான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் யோகி பாபு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அந்த யாவரும் நலம் நினைக்கிறேன் அந்த கண்ணாடியில இருந்து வருவாப்புல, அதெல்லாம் நான் உழுந்து சிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நேர்ல மீட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி.
ரைட்டிங்ல அவ்வளவு நாளா வந்து லுலுசபால ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சீனும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, நான் சந்தானத்தோட ஒர்க் பண்ணணும் பார்த்திருக்கேன். அந்த ஒரு ஃப்ளோ, ஒரு வார்த்தை சொன்னா போதும் அதுக்கு 100 ரிட்டர்ன் கொடுக்கறது. ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு, எங்க இருக்குன்னா வந்து மொட்டை மாடியில வந்து தனியா கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் எனக்கு தெரியலையா, நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன் கூட்டு போனா ஃபுட்பால் பிரமாதமா ஆடுறாப்ல, சோ ஆளை பார்த்து இடம் போடவே கூடாதுன்னு நான் யோகி பாபு பார்த்து கத்துக்கிட்டேன். மொட்டை மாடியில இருந்து போலிங் போட்டுட்டு இருக்காரு, இரியா நான் எஸ்பிட்ட சொல்லி ஆள் அனுப்புறேன், ஏன் சார் போலிங் நல்லா போடுவாராங்கிறாப்ல. எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் வச்சிருக்காரு யோகி பாபு. இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சார் யோகி பாபு வந்து டேட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லி கூப்பிடாம விட்டுறாதீங்க சார், கூப்பிடுங்க சார், நம்ம உடனே படம் பண்ணணும்னு அவ்வளவு தன்மையா கூப்பிட்டு பேசுறாரு. இந்த கொரோனா நடுவில் ஒரு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு, எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு இந்த டைம்ல. அதுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. சோ இந்த பிரபு சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து நிறைய நெருங்கின உறவுகள் கிடைச்சது. அடிக்கடி போன்ல பேசிக்கிறது, அடிக்கடி பகிர்ந்துக்கிறது. பாக்கி கிட்ட அவ்வளவு நாள் நான் போன்ல பேசியிருப்பேன், இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லி. அதை ஒவ்வொருட்டையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு, இல்ல சார் இது ஒர்க் ஆகும், இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம வந்து நான் நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு உங்க கதைக்கு எது தேவையானதோ அதை எடுத்துக்கங்க, பட் ஐ வில் ஃபீல் ஃப்ரீ, நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். அதை பாக்கி தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா புரிஞ்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். அண்ட் விவேக் ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் பூஜையே சொன்னேன், இந்த படத்துல நான் ஹீரோ இல்லப்பா, நீங்க தான்ப்பா ஹீரோ அப்படின்னு. ஏன்னா இந்த படத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஃபிலிம்ங்கிறத விட வந்து நான் ஃபிலிம் கேரி பண்ண போதும், மற்றபடி எனக்கு சுத்தி அவ்வளவு விஷயங்கள் டைரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த கதாபாத்திரத்தை சுத்தின விஷயங்கள். அப்படி வந்து அவங்க 2 பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆல்பமே சாங் நல்லா இருக்குன்னு எனக்கு இந்த படத்துல தான் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. அதே மாதிரி நான் அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் நடிச்சு முடிச்சோன்னா இந்த பாட்டு போர் அடிச்சிடும். ஏன்னா மாஸ்டர் கட்டு ஸ்டார்ட்னு சொல்லி அதுல இருக்கிற ஒவ்வொரு பிட்டா கேட்டு நமக்கு போர் அடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் தான் நான் போர் அடிக்காம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு என்னோட ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோங்க சாங் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். சோ அது வந்து எதனால நம்ம சுல்தான் பாய்ஸ்னாலதான். ஏன்னா எனக்கு வந்து பாக்கியோட ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போகும்போது சொன்னேன், பாக்கி இவங்க எல்லாரும் எப்பவுமே கிரௌட்லயே நின்னவங்க, இவங்களை கதாபாத்திரமாக்கி அவங்க நடிகராக்குனது வந்து உங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். அப்படி யோசிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் நடிக்க வச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் எனக்கு அண்ணனுங்க, அப்படிங்கும்போது என்ன சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணணும், சும்மா நின்னா பத்தாது. சோ எல்லாரும் நடிக்கணும். அப்படி வந்து எனக்கு கூட இருக்க கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணது வந்து காமராஜ் ஆகட்டும், இல்ல பிரபு ஆகட்டும், இல்ல பிரின்ஸ் ஆகட்டும், சென்ட்ராயன் எல்லாம் வந்து நான் அப்படி ரசிச்சிருக்கேன். ஸ்கிரீன்ல வந்து ஆடுகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன பெர்ஃபார்மரியா நீ. சோ இவங்க எல்லாரும் இந்த படத்துல கிடைச்சாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இதுல வந்து இவ்வளவு ரவுடிங் இருக்கப்ப பாடி கார்டு இல்லாம இருக்குமா, எனக்கு மைக்கேல் மேன காமராஜ் தான் ஞாபகம் வந்துச்சு. வகை வகையா அடியாள், ஒரு தடியால் ஒரு பொடியாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுக்கின்னு சொல்லி 7 அடிக்கு ஒரு பீம் மாதிரி ஒரு பாடி கார்டு, அப்புறம் பிரபு 4 அடியில ஒரு பாடி கார்டு, இவங்க எல்லாம் கூட வச்சு நடத்துறது இருக்கு இல்லையா. ஒரு திருவிளையாடல் படம் பார்த்த மூடு இருந்துச்சு எனக்கு, இத்தனை ரகமான கேரக்டர்ஸ் இருக்க முடியுமா ஒரு படத்துல. லால் சார் ஒரு பக்கம். சோ இப்படி இவ்வளவு கேரக்டர்ஸ் இமேஜின் பண்றதே பெரிய விஷயம். நெப்போலியன் சார் கூட ஒர்க் பண்ணது, நெப்போலியன் சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் சாதாரண ஒரு மேனேஜரா இருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆன வரைக்கும் அவரோட ஜேர்னி, அவரோட பர்சனல் ஜேர்னி, அவரோட வாழ்க்கையில் இந்த வழிகள், அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி சந்தோஷமா வாழணும்னு அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் ரஷ்மிகா பிக் கிரஷ். இங்க வந்துட்டு வந்து பேச முடியாம தவிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் தெரியும். ஷார்ட் போகும்போது எனக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவங்க ஷார்ட்ல கேமராக்கு பின்னாடி நின்று வேற கலாட்டா பண்ற ஒரு கேரக்டர் இது. பட் ரஷ்மிகா வெல்கம், சோ ஹாப்பி யூ ஆர் டூயிங் எ தமிழ் ஃபிலிம். அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு தமிழ் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூர்ல இருக்கிறாங்க, நிறைய நாங்க தமிழ் படம் தான் பார்ப்போம், இந்த தமிழ் படம் பண்றேன்னு சொன்னோன்னே எங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம்னு சொன்னாங்க. சோ தேங்க்ஸ் டு யுவர் ஃபாதர் ஃபார் அலோவிங் ஹிம் ஹியர், யூ ஹியர். அவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராமத்து படம் நடிக்கிறாங்க. கண்ணிலேயே மிரட்டிக்கிட்டு தான் எல்லா படமும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க சேத்துல இறக்கி அவங்க டிராக்டர் ஓட்ட வச்சு, மாட்டு வண்டி ஓட வச்சு, பால் கறக்க வச்சு, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் பண்ணாங்க. பாதி தூரத்துல இவ்வளவு கஷ்டம்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லையேன்னாங்க. நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, வாங்கிதான் ஆகணும். ஆனா அவங்க ரொம்ப புத்திசாலியும் கூட. நம்ம ஊர்ல வந்து ஒரு கிராமத்து படம் நடிக்கும் போது எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் மனசுலயும் போய் நிறைய முடியும். சோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு கிராமத்து பொண்ணா நடிக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி பாக்கி வந்து அவங்கள ஒரு ஆங்கரிங் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணி அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங் ஆக்குனது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு பொண்ணுன்னா சும்மா வந்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா, அது ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது கூட வந்து ஒரு நீட் கிளாஸ் எடுக்கிற பொண்ணு மாதிரி எல்லா கரண்ட் விஷயங்களையும் பாக்கினால கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சது. அண்ட் ஆக்ஷன் படம் திலீப் மாஸ்டர் இந்த படத்துல சும்மா சீன் எடுக்கிறதே கஷ்டம், ஃபைட் எடுக்கிறதா யோசிச்சுப்பாங்க. 100 பேர் வச்சுட்டு எல்லா சீன்லயும் வந்து, ஏன்னா இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜ்குள்ள போனா அங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. கடவுங்கிற ஒரு ஊர்ல எடுத்தோம், திண்டுக்கல் பக்கத்துல. சுத்தி மலை இருக்கிற ஒரு ஊரு, நடுவில் போய் அங்க ஷூட் பண்ணணும்.
ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடக்ஷன் நைட் மாதிரி தான் அந்த படம். ஒரு போர் எடுக்கிற மாதிரி தான், எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறது. நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டு செலவே பயங்கரமாக டயலாக்லயே வச்சுட்டோம். அதுவும் ஒருத்த 100 கிலோ தின்றாங்கன்னு சொல்லி யோகி பாபு டயலாக் போட்டிருப்பாப்ல. சாதாரண விஷயம் இல்லைங்க ப்ரொடக்ஷன். வந்து எடுக்கும்போது இந்த கதை தெரியும் கஷ்டம்னு, பட் த வே தே ஹேண்டில்டு, மேனேஜர்ஸ் டீமும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் சரி, ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் எல்லாம் நைட் டைம்ல ஃபைட்ஸ் எடுத்திருந்தோம். சாங் எடுக்கிறதுனால அவ்வளவு ஈஸி இருக்காது. ஷோவி மாஸ்டர் வந்து அவ்வளவு பிளான் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய சாங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். பட் அவர் பிளான் பண்ண விஷயத்துல நாங்க கஷ்டப்படாம ஆடணும்னு சொல்லலாம். கரெக்டான ஷார்ட்ஸ் எவ்வளவு தேவையோ அதை கரெக்டா எடுத்து டைமுக்கு முடிச்சு கொடுக்கறது. இல்லாட்டி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட பட்ஜெட் எகிரிடும். அப்போ அதுக்குள்ள காம்பாக்டா ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இது எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துச்சு. இத்தனை நாள் எங்களால டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அகைன் அந்த ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு எமோஷன், அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து இவ்வளவு நாள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆர்டிஸ்டா வந்து அவ்வளவு பேர் இப்ப ஒவ்வொருத்தரா சொல்லதான் ஞாபகம் வருது. இந்த சிங்கம்புலி சார் இருக்காரு, மயில்சாமி இருக்காரு, மாரிமுத்து சார் இருக்காரு, பொன்வனன் சார், இப்படி எவ்வளவு கேரக்டர்ஸ். ஆனா எல்லா கேரக்டருக்கும் வேலை இருக்கும் அந்த படத்துல. அதனாலதான் வந்து இந்த படம் பிக் ஃபில்ம், அதுவும் தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம்னு தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கோவிட் டைம்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள இந்திய சினிமாவுக்கே பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில இதை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும்னு கொண்டு வந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது சாதாரண ரிஸ்க் கிடையாது. இது மக்களோட வந்து தியேட்டர்ல உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கணும். அப்படிங்கும்போது எல்லாரும் சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்க. வேக்சின்ஸ் வந்துருச்சுங்கிறதுனால இன்னும் நம்பிக்கையா இருக்கு, பிரச்சனை வராதுன்னு நம்புறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த விழால கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து திரும்ப உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு சினிமாக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து திரும்பவும் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போறோம். தொடர்ந்து சினிமா வந்து எடுத்துட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த ஃபங்க்ஷன். அண்ட் ரூபன், தேங்க்யூ அகைன். இந்த படத்தை வந்து குறைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லவே இல்லை. ஸ்கிரிப்டா குறைக்கிறக்கே போராடணும். அதை வந்து ஃபுட்டேஜா குறைச்சு அதை கிறிஸ்பா நேத்து வரைக்கும் பார்த்தவங்க எத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த நீங்க எடுத்துக்கிட்ட டைம் தான் அதுக்கு காரணம். அவ்வளோ டைம் எடுத்து அதை வந்து எல்லா ஃபீட்பேக்கையும் வாங்கிக்கிட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேகா சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்ல சாங்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா சொல்லிக்க முடியுது. ரொம்ப நன்றி. அதுவும் எல்லாமே கேட்சி லைனா இருக்குது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். நிக்கல் குந்தலுக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். நிக்கல் குந்தல்ஸுக்கு. அண்ட் தனிக்குடி சார் ரொம்ப நன்றி. மண் சார்ந்த ஒரு படம் எடுக்கிற போது மண் சார்ந்த ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக முதல்லயே அவர் கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ அவரும் கூட இருந்தாரு, பாட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் பற்றியும் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நல்லா நல்லா வந்திருக்கு. படம் பார்த்து முடிக்கும் போது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அந்த படத்துல. இந்த படம் வந்து தகுதியான படமா இருக்கா, தகுதியான கதையா இருக்கா, அது இருக்கிற உணர்ச்சிகள் தகுதியா இருக்கா, நானே திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் இந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னும் திரும்பவும் பார்க்க வைக்குது. அண்ட் சத்யா, தேங்க்யூ. சத்யாவை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ட்ரையாவே கொண்டு போய் தொங்க விடுவோம், கொண்டு போய் தீரல்ல கொண்டு போய் மணல்ல விட்டோம். அதுக்கப்புறம் கைதில ஃபுல்லா நைட்லயே போட்டு வாட்டி எடுத்தோம். இந்த படத்துல தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் கேமராமேனா, அதாவது சார் ஒரு நல்ல சன்ரைஸ் ஷாட் வேணா சார் சூப்பர் கேமரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஷாட் எல்லாம் இந்த படத்துல சத்யா கிடைச்சது. அண்ட் அவ்வளவு ஈஸியாவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு திக்குமுக்காடி போயிட்டோம். 100 பேரை வச்சு எப்படி சீன் பண்றது, யாருக்கு ரியாக்ஷன் கட் பண்றது, அவங்களை எப்படி உட்கார வச்சு பேச போறோம், பாக்கி சாதாரண விஷயம் இல்ல. பாக்கி இது இருக்கிறது யோசிச்சது கூட ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து பொறுமையா இருந்து அதை இல்ல இப்படி ஒர்க் ஆகல, இப்படி மாத்தி ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சி அதை கொண்டு வந்து சேர்த்தது ஆகட்டும், ஒவ்வொரு சாங்கையும் வந்து அழகா பிரசென்ட் பண்ணதாகட்டும். ஏன்னா கமர்ஷியல் படம் தானங்க எடுக்கிறீங்கன்னு ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்க. கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேஜிங்கா இருந்துட்டே ஆகணும். எவ்ரி செகண்ட் அதுல இருக்கிற ஒரு ஹியூமர் மிஸ் ஆகக்கூடாது, அதுல இருக்கிற ஒரு வில்லன் வரும்போது இருக்கிற டென்ஷன் மிஸ் ஆகக்கூடாது, அங்க இருக்கிற எமோஷன் ஒவ்வொன்றையும் கேரி பண்ணி கொண்டு போறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. எவ்ரி மினிட் ஹோல்ட் ஆகணும் போது அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னு நான் வந்து முழுமையா நம்புறேன். ஸோ வாழ்த்துக்கள். நீங்க மேன்மேலும் வளரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்கும், கடவுர் மக்களுக்கு முக்கியமா ரொம்ப நன்றி. அங்கதான் ஒரு 100 நாள் தங்கி இருந்து ஷூட் பண்ணோம். ஸோ அது கடவுர் ஜமீன் அவங்களுக்கும் நன்றி. அண்ட் அதே மாதிரி ட்ரீம் வாரியர் டீம்ல இருந்தவங்களுக்கும் பிஆர்ஓஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சீக்கிரமா தியேட்டர்ல சந்திப்போம். இது நிச்சயமா தியேட்டர்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் ஜெய் சுல்தான். தேங்க்யூ. வந்துட்டேங்க, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். April 2 ஃபிலிம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ
ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப நர்வஸ்னஸ் எல்லா காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ என்ன பேச முடியும்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ ரொம்ப டைம் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கு. ஒரு நோட்ல பேசுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், okay, who do I start with? Karthi sir, I'll start with you. Okay, so first of all, Karthi sir பார்த்து ஒரு பெர்ஃபார்மர்னு நம்மள எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க கிட்ட பெர்ஃபார்ம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.